Friends, welcome back to my channel Dhanya's Well. So இன்னைக்கு நாம வந்து ரத்த பொரியல் செய்ய போறோம். இது வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கடுகு போட்டுக்கலாம். நான் இங்க வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனும் இது பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் கேமரா ஆகிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் நல்லா வணங்கணும். வெங்காயம் எவ்வளோ வணங்குதோ அந்தளவுக்கு அது நல்லா டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வெங்காயம் வணங்குற அளவுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5-6 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாமே ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து ரத்தத்தை அவங்க ரொம்ப நேரமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க, கரைச்சி வச்சுருக்காங்க. ரத்தம் சாப்பிட்றது எவ்வளோ ஹெல்த்தியோ எவ்வளோ இதுவோ அதே அளவுக்கு தலைவலி வேலை வந்து அதில் இருக்க அந்த முடியெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். உங்களுக்கு க்ளீனாக கிடச்சிருச்சுன்னா லக்கி, இல்லைன்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். சரி பார்க்கலாம். இங்கே ரத்தம் ரெடி, இங்கே ஆனியன் வணங்கிட்டுருக்கு. இங்கே மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி இருக்குது. பார்த்திங்களா, ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக நம்ம வழக்கம் போல் நம்ம கிரேவி எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்தது இதில் சாந்து ஊற்றணும். செமையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் குழம்பு, ரத்த பொரியல். இது நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாங்கள் நார்மலாக அது அவ்வளோ சேர்க்க மாட்டோம், எங்கள் அம்மா பண்ணும்போது. பட் இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு ரத்தத்தில் அந்த ஃப்ளேவர் பிடிக்கலாம், நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் ரவா பண்ணுவோம். கொஞ்சமாக மஞ்சள். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்காதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம ரத்தத்தை சேர்த்துக்கலாம். ரத்தம் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கலர் மாறும். இது ரத்தத்தோட தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. கொஞ்சம் நாள் வேகவும் டைம் கிடைக்கும். உங்களுக்கு ரத்த பொரியல் நல்லா குட்டி குட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க, இல்லைனா பெருசாக ஊற்றலாம். ஒரு சிலர் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டு செய்வாங்க. சேம் ப்ராசஸ். ரத்தத்தை வேக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே கலர் மாறுது நல்லா. அந்த சவுண்டோட இந்த சவுண்டு தூக்கலாக இருக்குது. ஒரு 75% டன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம், பட் நாங்கள் சேர்த்துக்கல. நல்லா அப்படியே ஃபார்ம் ஆகுது பாருங்கள். தண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி தழை போட்டு கிண்டி இறக்கணும். ரத்த பொரியல் ரெடி. ரத்த பொரியல் ரெடி.